ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மிதுன ராசி என்பர்களே, ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்து இந்த மாதம் தொடங்குகிறது. ஒவ்வொரு கிரகமாக 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. ரிஷபராசிக்கு சொன்ன பலனை அப்படியே உல்டா பண்ணிக்கலாம். அதாவது முதல் 2 வாரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த 2 வாரம் சாதகமாக இருக்கும் சொன்னேன் இல்லையா? நீங்கள் முதல் 2 வாரம் சாதக பலன்களை பெறுவீங்க. அடுத்த 2 வாரம் மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு 15 நாள் செகண்ட் 15 நாள் வச்சிங்கன்னா செகண்ட் ஆஃப் இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் ராசியாதிபதி புதன், அவர் 7ல் இருக்கார், ராசியை பார்க்குறாரு. அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை செய்கிறார்கள். அதனால் புதன் குருவுடைய சம்பந்தமான கல்வி, வித்தை, விளையாட்டு, நுண்கலைகள், அப்புறம் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், வியாபார நுணுக்கங்கள், வியாபார ரகசியங்கள், உத்தியோக உயர்வு, நல்ல பெயர் கிடைத்தல், பரிசு, பாராட்டு, பட்டமளிப்பு, கௌரவ பதவி, புலமை, பாண்டித்யம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணுறது, பரிவர்த்தனை பண்ணி ஒருத்தரை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் முதல் பாதி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் புதன் குருவுடைய பலன். சுக்கிரன் 7ல் இருக்க, சுக்கிரன் 7ல் இருந்தால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ சுக்கிரன்னு சொல்லும்போதே, அந்த பலன் சொல்லும்போதே நமக்கு வந்து அந்த முகம் மலருது. ஏன்னா சுக்கிரனுடைய தன்மை அது. அதனால் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, ஒரு ரசனை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு சேர்ந்து வேலை பார்க்குறோன்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக கலகலன்னு பேசி ஏதோ ஃபங்க்ஷனில் இருக்கிறோம், ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கோம், ஒரு ரிசப்ஷனில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் பேசிக்கிட்டே வேலை தான் செய்கிறீங்க. அது கஷ்டமான பணியாக கூட இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே கூட வேலை பார்க்குறவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கலீக்ஸே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. வேலை பேசிக்கிட்டே பார்க்குறீங்கன்னா அது அலுப்பே தெரியாது. அதனால தான் பாடிக்கிட்டே வேலை பார்க்குறது, விவசாயம் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி உங்களுக்கு வந்து இந்த 2 வாரங்கள் வந்து கலகலப்பாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, நல்ல மூடில் இருப்பீங்க. ஏன்னா இப்போலாம் எல்லாரும் மூட் ஸ்விங்குன்னு சொல்கிறாங்க, டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. நல்லா ஜாலியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடமே குதூகலமாயிடும். யாரெல்லாம் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நகைச்சுவையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க. அப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு தருவார். பிடித்த பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு போகிறது, பிடித்த கோயில்களுக்கு போகிறது, சின்ன சின்னதாக ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு வர்றது, அதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டு வர்றது. அது வந்து ஒரு வாழ்க்கைன்னா என்ன, இயற்கைன்னா என்ன, உலகம்னா என்ன அப்படின்றதுலாம் புரியும் ஒரு மலை மேலே ஏறும்போது. இன்றளவும் கூட சரி, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து இருந்தாலும் மலை மேலே ஏறும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுறோம், ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறோம், ஒரு குளத்தில் ஸ்நானம் பண்ணுறோம், ஏரியில் ஸ்நானம் பண்ணுறோம், அருவியில் அப்படியே அருவி தண்ணி வந்து மேலே விழுது, ரொம்ப நேரம் குளிச்சுட்ருக்கோம். அந்த ஒரு ஃபீல், புத்துணர்ச்சியை தர்றதுக்கு உலகத்தில் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை, இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் சுக்கிரன் தருவார். அதனால் இந்த ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் செகண்ட் ஹாஃபை என்ன பண்ணலாம் அப்படின்னா, 8ஆம் இடத்திற்கு சூரியன் வரார். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, குரு ஜென்ம குருவாக இருந்து 8ல் சூரியன் வரும்போது விதிகளை மீறக்கூடாது. ட்ரை பண்ணி கூட பார்க்கலாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு ரூலை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு பிரேக் பண்ணி போகிறீங்கன்னா கட்டாயம் பனிஷ்மெண்ட், அபராதம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அஷ்டமத்தில் சூரியன் வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும்போது
விதிகளை கடைபிடிக்கணும். வீட்டில் என்ன விதிகள்லாம் கடைபிடிக்கணும்னு இருக்குது. நிறைய குடும்பங்களில் இந்த அளவு கூட ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதை மீறினீங்கன்னா தெரிஞ்சிடும். அதை மீறக்கூடாது, தண்டனை கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துக்குன்னே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். நம்முடைய சட்டத்திட்டங்களை எப்போதும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்திய குடிமகனாக இருப்போம். அதை மீறக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கூட கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கணும். நீங்கள் விதிமீறல்களை செய்யக்கூடாது. செஞ்சால் தெரிஞ்சிடும், பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும். அந்த அளவிற்கு அந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய சூரியனும் ஜென்ம குருவும் உங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. அப்புறம் அந்த அஷ்டமத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார். என்னன்னா, நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் புதனுடைய ராசி, நல்ல ஞானம் இருக்கும் உங்களுக்கு, எதை பற்றினாலும் உங்ககிட்ட பேசலாம். இன்னமும் சொல்லப்போனால் புதன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாப்பிக்கை கொடுத்து நல்ல விதமாக இதை பேசு, இதில் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் பேசு, இதுதான் சூப்பர் உலகத்திலேன்னு பேசுவாங்க. உடனேயே இதுதான் உலகத்தில் ரொம்ப மோசமானது, தப்பானது, இதில் எல்லாமே குறைதான் பேசினாலும் அதை பற்றி பேசுவாங்க. அப்படி ஞானம் இருக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் வேற பார்த்துட்டு இருக்காரு, ராசியில் குரு இருக்காரு. அதனால் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ சண்டை சச்சரவு தான் வரும். அதனால் நீங்கள் விவாதங்கள் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் ஆரம்பத்திலேயே அதிலிருந்து விடுபட்டு வந்துடணும். மேலும் இதில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறீங்க, ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசையாக இருக்குன்னா கட்டாயம் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இல்லைனா ஒரு கோச் உங்கள் கூடயே இருக்கணும், இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப் சைடாக நீங்கள் போகிறது நல்லது. பெரும் பணத்தை முதலீடு பண்ணுற அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கடன் அதிகமாக கொடுக்கறத கூட நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூட கவனமாகத்தான் இருக்கணும். இப்படியாக இந்த செவ்வாய் 8ல் இருக்கும்போது, ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு, அவர் போய் வலுக்கிறாருன்னா ருண ரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உண்டானவர் அவர் இருக்கார். அதனால் கவனமாக இருங்க. வருஷம் தொடங்கிறது முதல் மாதம், அதிலே உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ராசியில் குரு இருக்கார், எப்படியும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வராங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் இழப்புகளை சந்தித்தார்களோ, தனித்து விடப்பட்டார்களோ, பெரும் உடல் உபாதைக்கு ஆட்பட்டவர்களோ, குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களோ, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோ, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களோ, இவர்கள் மீது கருணை கொண்டு இருக்கணும். இவர்களுக்கு ஏதாவது மனம் குளிரும்படியாக, நம்பிக்கை வரும்படியாக, வாழ்வாதாரம் கிடைக்கும்படியாக உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஜீவராசிகள் மீது கூட கருணை கொண்டு இருக்கலாம். பறவை இனங்கள், விலங்கினங்களுக்கு கூட நீங்கள் அதற்குண்டான தீவனங்கள், ஆகாரங்களை ஏற்பாடு செய்யலாம். இதை நீங்கள் கடைபிடிக்கலாம். மிக முக்கியமாக பெரியவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு கூச்சமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. வயசில் பெரியவங்களை பார்த்தீங்களா, உடனே காலை தொட்டு கும்பிட்டுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த நொடி அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதங்களாக வந்துடும். அந்த இடத்துல அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. 1000 கோடி ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கேட்டால் கூட யோசிப்பார் கொடுக்கறதுக்கு. ஆனால் ஒருத்தர் காலில் விழுந்துட்டோன்னா நல்லா இருன்னு உடனே சொல்லிடுவாங்க. அதை செய்யுங்க. இந்த மாதம் சாதகமாக